அன்பினர்களே, அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் போர் முடிவுகளுடன் தொடர்புடைய எண்ணெய் வர்த்தகங்கள் குறித்து அமெரிக்கா ஒரு விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்காவிலிருந்தே செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் போர் நிறுத்தங்கள் மற்றும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான அதிபர் ரொனால்ட் ட்ரம்பின் முக்கிய அறிவிப்புகளுக்கு சற்று முன்பு மேற்கொள்ளப்பட்ட 2.6 $2.6 பில்லியன் அதிகமான எண்ணெய் சந்தை வர்த்தகங்களை அமெரிக்க அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவே அந்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. கடுமையான சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு முன்னதாக வைக்கப்பட்ட அதிக மதிப்புள்ள பந்தயங்களில் ரகசிய கொள்கை தகவல்கள் செல்வாக்கு செலுத்தி இருக்கக்கூடுமா என்ற புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஈரான் மோதல் தொடர்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய அறிவிப்புகளை வெளிவருக்கு முன்பாகவே இந்த செய்திகள் வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக பெரிய எண்ணெய் எதிர்கால வர்த்தகங்கள் குறித்து அமெரிக்க மத்திய அதிகாரிகள் ஒரு ஆய்வை தொடங்கி இருப்பதாகவே அந்த செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. கூட்டாட்சி அமைப்புகள் வர்த்தக நடவடிக்கைகளை ஆய்வு செய்கின்றன. முக்கியமான கொள்கை அறிவிப்புகளுக்கு முன்னதாக எண்ணெய் விலை வீழ்ச்சியை எதிர்பார்த்து மேற்கொள்ளப்பட்ட குறைந்தது 4 முக்கிய வர்த்தகங்களை அமெரிக்க நீதித்துறையும் சரக்கு எதிர்கால வர்த்தக ஆணையமும் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பரிவர்த்தனைகள் ராணுவ நடவடிக்கைகளில் ஏற்பட்ட இடைநிறுத்தங்கள் மற்றும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை பாதிக்கும் ராஜதந்திர அறிக்கைகள் உட்பட ஈரான் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுடன் தொடர்புடையவை என்றும் அமெரிக்க கொள்கைகள் முடிவுடன் தொடர்புடைய பொதுவில் வெளியிடப்படாத தகவல்கள் எண்ணெய் எதிர்கால சந்தைகளில் நிதி ஆதாயங்களை பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களை அதிகாரிகள் பகிரங்கமாக அடையாளம் காட்டவில்லை என்றும் மேலும் உள் வர்த்தகம் குறித்த முறையான குற்றச்சாட்டுகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. கொள்கை அறிவிப்புகளுக்கு முன்பு வைக்கப்பட்ட பெரிய பந்தயங்களாக சந்தை தரவுகளை மேற்கோள் காட்டும் அறிக்கைகளின்படி ஈரானின் மின்சார உட்கட்டமைப்பை குறிவைக்கும் சாத்தியமான தாக்குதல்களை தாமதப்படுத்தக்கூடியதாக ட்ரம்ப் அறிவிப்பிற்கு சற்று முன்பு மார்ச் 23 அன்று வர்த்தகர்கள் எண்ணெய் விலை வீழ்ச்சிக்கான நிலைகளில் $500 மில்லியன் அதிகமாக முதலீடு செய்துள்ளனர். ஏறக்குறைய $960 மில்லியன் மதிப்புள்ள மற்றொரு பெரிய பரிவர்த்தனை ஏப்ரல் 7 அன்று வாஷிங்டன் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படுகிறது. ஈரான் போரின் போது எடுக்கப்பட்ட இரகசிய அரசாங்க முடிவுகளுடன் தொடர்புடையதாக சாத்தியமான சந்தை கையாளுதல் குறித்து வாஷிங்டனில் உள்ள சட்டமியற்றவர்கள் கவலைகளை எழுப்பியுள்ளதால் இந்த வர்த்தகங்களில் நேரம் அங்கு தீவிர ஆய்வை அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு பதட்டங்களுக்கு எண்ணெய் சந்தைகளின் எதிர்வினையாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் சம்பந்தப்பட்ட மோதல் தீவிரமடைந்திருந்து உலகளாவிய எண்ணெய் விலைகள் குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்கங்களை சந்தித்துள்ளன. எரிசக்தி வசதிகள் மீதான தாக்குதல்கள், ராணுவ முன்னேற்றங்கள் மற்றும் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றால் சந்தைகள் கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. ஜலசந்தி உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் கணிசமான பங்கை கொண்டு செல்கிறது. இதனால் துருக்கி போன்ற எரிசக்தி இறக்குமதி செய்யும் நாடுகள் உட்பட சர்வதேச சந்தைகளுக்கு இப்பகுதியில் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடுமையான மேற்பார்வைக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருக்கிறது. புவிசார் அரசியல் நிகழ்வுடன் தொடர்புடைய சாதாரண வர்த்தக முறைகளை உன்னிப்பாக கண்காணிக்குமாறு அமெரிக்க சட்டமியற்றவர்கள், சட்டவாளர்கள், கட்டுப்பாட்டாளர்களை வலியுறுத்தியுள்ளனர். போர் கொள்கை தடைகள் மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஏற்படும் விரைவான மாற்றங்கள் பொது அறிவிப்புகள் வெளியிடப்படுவதற்கு முன்பு சிறப்புரிமை பெற்ற தகவல்களை நிதித்துறையினை சென்றடைந்ததால் முறைகேடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்றும் அந்த அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அறிக்கை செய்யப்பட்ட இந்த விசாரணை CME குழுமம் மற்றும் இன்டர்கான்டினென்டல் எக்ஸ்சேஞ்ச் உள்ளிட்ட முக்கிய பரிவர்த்தனை மையங்கள் மூலம் வர்த்தகம் செய்யப்படும் எண்ணெய் எதிர்கால ஒப்பந்தங்களை மையமாக கொண்டுள்ளது என்றும் இந்த மையங்களில் எரிசக்தி முதலீட்டாளர்களை மத்திய கிழக்கில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு அடிக்கடி பதிலளிக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக அமெரிக்க அதிபர் எந்தெந்த நகர்வுகளை செய்திருக்கின்றார் என்பதான ஒரு விசாரணை முடுக்கி இருப்பதால் இது உண்மைத்தன்மையாக வருமா அல்லது விசாரணையின் முடக்கப்படுமா, மறைக்கப்படுமா என்ற கேள்வியும் உலக அளவில் வந்திருக்கின்றது. ஏனெனில் இந்த விசாரணை நல்ல முறையில் நடைபெற்றால் மாத்திரமே அவர்களுக்கான ஒரு சரியான விசாரணை நேருக்கு
நடுக்கோட்டில் வரும் என்றும் சொல்லப்படுகிறது. பார்ப்போம். தொடர்ச்சியாக பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.